என்னம்மா பண்ணி என்னம்மா செஞ்சிட்டு இருக்க? நாயை வச்சு கொஞ்சம் கிடக்க சொல்லி விட்டேன். அண்ணன் தான் கூட்டிட்டு வந்துட்டு. ஆமா, அவன் தான் வந்து சொன்னா ஏதோ புள்ள வந்திருக்குன அப்படின்னா நான் குடுகுடுன்னு ஓடியாந்தேன். பாப்பா வந்துருச்சா? இங்க பத்தியா, இனிமே நம்மளுக்கு இது ஒரு பொண்ணு மாதிரி, மூணாவது பொண்ணு. 2 பையன் ஒரு பொண்ணு, நம்மளுக்கு 3 பிள்ளைங்க. என்னம்மா எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? ஏமா தேவலாத வேலை பண்ணிட்டு அங்க இது ஓடி வந்து அம்மா என்ன கூட்டிட்டு போயிருன்னு சொன்னுச்சு. என் ஈரக்குலைய அத்து நாய் வந்து உன்கிட்ட வந்து அம்மா என்னை கூட்டிட்டு போமான்னு வந்து சொன்னிச்சா? சொல்லலையா? மனசு பேசுச்சு. மனசு நீ நான் பேசினாலே மதிக்க மாட்டேன். நாய் நீ இது பேசி மதிக்கிறியாக்கும். ஐயோ என் ஈரக்குலைய அத்து போச்சியா. அதனாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்தோடனே சும்மா இல்லையே, நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்குல்ல, போய் நாய் ஹாஸ்பிட்டலா அது பேர் வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் காமிச்சு 2000 சில்லறவா ஊசி மருந்தெல்லாம் போட்டேன். 2500 ஊசி போட்டியா? போட்டேன். ஏது காசு இது முழுசா சொல்ல விடவே மாட்டேன். அப்புறம் வந்து இதுக்கு வந்து கிளீனிங் பிளஸ் ஷாம்பு, நம்ம மாதிரி லக்ஸ் சோப் அதெல்லாம் போடக்கூடாதான். அது இதுக்கு வந்து டாக் சோப்பு, டாக் ஷாம்பு, டாக் ஃபுட்டு, இதுக்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இடையில வந்து ஸ்கின்ல முடியெல்லாம் கொட்டாம இருக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. அது வந்து ஒரு 3000 ரூபாய். டாக்டர் பீஸ் 2500, மொத்தம் 5500 ரூபாய் ஆச்சு. 5500 ஆச்சா? ஏதுமா 5500 ரூபா? நீ வெள்ளை சட்டையில வச்சிருந்தீல, அது ரெண்ட் தரதுக்கு வச்சிருந்தமா. முடியா இந்த மாசம் இல்லாட்டி அடுத்த மாசம் வாடகை கொடுத்துக்கலாம். அடுத்த மாசம் தெரியும். அப்படி இருக்குமா? பிள்ளைங்க பிள்ளை பிறந்தா எப்படி பாத்துக்குவோம்? பச்சை உடம்புக்காரி, அவளை பத்திரமா பாத்துக்கணுங்க. பாருமா, நீ என்னமா லூசா இல்ல லூஸ் மாதிரி நடந்துக்கிறியாமா? ஏமா வாடகை காசு எடுத்து பேசிட்டு இருக்கமா? அப்பா இவர்தான் உன்னுடைய அப்பா. அப்பாவா? ஆமா. இதுக்கு ஒரு பேர் வச்சிருவோமா? இதுன்னு வச்சிருவோமா? அஜய்னு வை. என் பேரு சகுந்தலான்னு வைப்போம், சாந்தின்னு வைப்போம். இங்க பாரு பல்லு முளைச்சிருச்சியா? பல்லு விலைக்கு விட்டுட்டு சொல்லா குடுத்து விடாதுக்கு. இங்க பாரு அம்மா கொஞ்சம் நீங்க பித்த அழகு மயிலு. என்னம்மா நீ லூசா இல்ல லூஸ் மாதிரி பேசுறியம்மா? ஏமா என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுல ஒரு நாய் கூட எனக்கு வளர்க்கறது கிடையாதா? உரிமை கிடையாதா? நாய வளமா இப்ப எதுக்குமா வளர்த்து? நான் வளர்க்க போறேங்க. உனக்கு இஷ்டம் இருந்தா இல்ல நீ கிளம்பிடு. நான் போட்டுமா? ஆசிரமத்துல போய் இருந்துக்கோ. நீ இங்க இருக்க வேணாம். எனக்கு நாய் தான் முக்கியம். இதுக்கு பேர் சூட்டு விழா வைக்கணும். அப்பதான் நம்ம வீட்டுல இருக்கு பொம்பளை. பேர் சூட்டு விழா ஏண்டி? பெத்த புள்ளைக்கே பேர் சூட்டா வேலை வைக்கல. உனக்கு நல்லா வாயில வருதாமா? எங்க எங்க எடுத்துன்னு வந்துட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கா. லூஸ் ஆயிட்டால நான் தெரியலையே. சூட்டு விழா வச்சு நம்ம வீட்லயே பொண்ணு இருக்குன்னு சொல்லணும். அப்ப வயசுக்கு வந்தா எதுக்கு சொல்றாங்க? நம்ம வீட்லயே கல்யாணம் வயசு. ஆமா, வயசுக்கு வந்து இதுக்கு கல்யாணம் பண்ணி வை. நீமா இங்க தேவலாம வேலை பண்ணிட்டு இருக்காத. வேலை இல்லன்னு உங்களுக்கு கடுப்பாய் வந்திருக்காமா. நீ பர்மிஷன் போட்டு வந்தியா? இங்க பாரு, அப்பா பார்த்தானே தவிக்குது. அப்பாட்ட போகணுமாடி பேசுது பாரு. இரு அப்பா அங்க வரப்ப இதுக்கு இது வாங்கிட்டா மில்க் பிஸ்கட்டு வாங்கிட்டு நுணுக்கி போட சாப்பிடுறது பால். என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? தேவலாத வேலை பண்ணிட்டு எங்க மறந்துட்டேங்க. எங்க எடுத்தியோ அங்கே ரோப் ஒண்ணு வாங்கிட்டு வாங்க, 150 ரூபா. ரோப் எடுத்து அது கட்டக்கூடாதுமா. ஒன்னேதான் நான் கட்டணும். இருக்கிற காண்டுக்கு தேவலாத வேலை பண்ணிட்டு இருக்காது. நீ பாரு, வீட்டுக்கு வந்த குழந்தைய நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும். யாருக்கும் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது. இது இந்த இப்பெல்லாம் வேணாமா. அது பேர் என்ன? இந்த நாய் சொல்லுவாங்க. எந்த நாய்? பெடிகிரியில ஒரு நாய் வருமே. பெடிகிரி இந்த தெரியுது. ஏமா நாய் பேரே நம்மளுக்கு வாயில பாரு பாரு. கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஹீரோ ஒன்ன போல யாரோ. அது என்ன பாடுவாங்க? அப்படிலாம் பண்ண கூடாதுமா. தேவலாத வேலை பண்ணிட்டு இருக்காதுமா. மேல காத்து கீழே, காத்து சைட்ல, காத்து ரைட்ல. நீ தேவலாத வேலை பண்றேமா. ஏங்க இனிமே நம்ம ட்ரெண்டிங் ஆகுறோம். நாம என்ன இது இனிமே யாராவது நாயின்னு சொன்னா பட்டுன்னு வாயில அடிச்சு கொடு. நாய் கிடையாது. நம்ம வீட்டு லட்சுமி. இது பேர் லட்சுமின்னு வச்சிருவோமா? சுப்புலட்சுமின்னு வச்சிருவோம். முன்னாள் காதலி பேர. காதுங்க காதை காட்டு. சுப்புலட்சுமி சுப்புலட்சுமி சுப்புலட்சுமி. என்ன சுப்புலட்சுமி? நம்ம இனிமே இப்ப நாய் இருக்கிறியா இல்ல நீ இருக்கிறியா? நாங்க இருக்கோம். நீ போ. நாங்க இருக்கோம். அப்ப நீயே எடுத்துக்கிறியா? நீயே பாத்துக்கலாம். கிளம்புறமா? எங்க போற? நான் போறேன். நீ நாளை கழிச்சு சம்பளத்தை நானே வச்சுக்கிறேன். எங்க சம்பளத்தோட இருக்கிற காசும் தூக்கி நாய்க்கு குடுத்துட்டு அப்புறம் எங்க நான் போய் குடுக்கறது? நாயின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, பட்டுன்னு வாயில அடிச்சுட்டு போயிருவேன்.
சுப்புலட்சுமின்னு கூப்பிடு, சுப்புன்னு கூப்பிடு. சுப்பு நல்லா வாயில கூப்பிடு. ஏங்க, சக்கரை தண்ணி அப்படியே எட்டி ஓச்சன்னு சக்கரை தண்ணி வச்சுக்க. எடுத்துருவாயா? சக்கரை தண்ணியா? விஷ தண்ணி உன்னாவது ஊத்துற உனக்கு இரு ஐயா, இருக்கிற பாத்தியா, எவ்வளவு திட்டினாலும் நீ இதுல சுப்புலட்சுமியை திட்டல பாரு. என்னதான் திட்டுற? உன் நல்ல மனசு எனக்கு தெரியும். சுப்புலட்சுமி உன் அத்தா ஏத்துக்குவாரு. ஏத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? ஏத்துக்குவேன்னு எனக்கு தெரியும். வேலைக்கு போயிட்டு வந்து உனக்கு என்னன்னு வச்சுக்கிறேன். இரு இரு.